வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு தாங்க கிடைக்கும்? யாருக்கு கொடுத்தாலும் கொடுங்க. ஆனால் தயவு செஞ்சு நம்ம 200% மேடம் தர்ஷிகாவுக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க அப்படிங்கன்னு நிறையா பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க, புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல. ஓகே, அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ எப்படி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன திங்க் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி அருண், அருண், சத்யா அண்ட் ஜெஃப்ரி 3 பேரும் ரூமில் அந்த பெட்ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அருண் சொல்கிறப்பல நான் வந்து ஜெஃப்ரி கொடுத்துட்றேன், சத்யா ஆல்சோ ஜெஃப்ரி கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். அண்ட் ஜெஃப்ரி ஆல்சோ ஜெஃப்ரிக்கு போட்டுக்கலாம். 3 ஆகிப்போச்சு. இன்னும் 4 பேர் இருக்காங்க. அதில் வந்து தர்ஷிகாவுக்கு போட்டுருவாங்க. அப்புறம் வந்து பவித்ராவுக்கு தான் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும். அடுத்து வந்து மஞ்சரி ஆப்வியஸ்லி அவங்க வந்து யாருக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்களே ஒழிய நம்ம தர்ஷிகாவுக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க முத்துக்குமரனோட. நான் அவங்கள கொஞ்சம் கனெக்ட் ஆகிறது மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேற்று பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னு வந்து ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொடுக்க வாய்ப்பே கிடையாது. தீபக்கு வந்து கையில் தான் இருக்குது. இப்போ வந்து தீபக் கையில் இருந்தாலும் பவித்ரா வந்து ஒரு வேளை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்ம தர்ஷிகாவுக்கு கொடுத்துட்டாலோ, அப்புறம் தீபக் வந்து தர்ஷிகாவுக்கு கொடுத்துட்டாங்களோ, அப்புறம் வந்து மஞ்சரி ஓட்டு தான் அதை டிசைட் பண்ணோம். அது யாருக்கு போடுவாங்கன்னு தெரியல. ஸோ 50% இது இருக்குது. மஞ்சரி கையில் இருக்குது, இல்லைனா தீபக் கையில் இருக்குது. ஒருவேளை மஞ்சரி வந்து தர்ஷிகாவுக்கு போட்டு ஒருவேளை தீபக் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்தால் தீபக் வந்து கண்டிப்பாக வந்து தர்ஷிகாவுக்கு தான் போடுவார். ஏன்னா தர்ஷிகா ஆல்ரெடி போய் மைண்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நடந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கில் நடந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரை தர்ஷிகா தான் அந்த சைடு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அருண் அங்கேருந்து வந்திருப்பார். திருப்பி அனுப்புறதுக்கு முதல் குரல் கொடுத்தது தர்ஷிகா தான். திருப்பி வந்து லேபர் டீமுக்கு அருண் அனுப்புறதுக்கு. அடுத்து வந்து விஷால் அனுப்புவாங்க. அதுலேயும் அப்படி தான். தர்ஷிகா வந்து ஒரு ரீசன் சொல்லி அனுப்புவாங்க. அவர் எந்த வேலையுமே பார்க்கல மேனேஜர் டீமில் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட ஜாக்லின் சொல்லுவாங்க, அவர் தான் அவரே போகிறேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் தேவையில்லாத எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு வந்து ஜாக்லின் கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து ஜாக்லின் அண்டு பவித்ரா இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போய் தர்ஷிகா போய் சொல்லுவாங்க, மஞ்சரியை பற்றி அடி நம்ம வந்து அந்த லேபர் டீமுக்கு அனுப்புனதுக்கு வேணான்னு சொல்லிட்டா, அப்போ வந்து அவளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் போல் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு போட்டு விடுவாங்க. ஸோ அடுத்து வந்து தீபக்கிட்ட போய் இதே இது சொல்லுவாங்க, மஞ்சரியை பார்த்தீங்களா போகாமல் போயிட்டா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் போல் இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம்மா, அதுக்கு தான் இது உனக்கு இப்போ தான் தோணுதா அப்படின்னு வந்து தீபக்கும் சொல்லுவார். ஸோ ஜெஃப்ரி டைமே போய் இதை சொல்லுவாங்க. இங்கே கிச்சனில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜெஃப்ரி டைமே சொல்லுவாங்க, மஞ்சரியை பற்றியாடா அப்படின்னு சேம் இது மாதிரி. ஸோ ஜெஃப்ரி வந்து பயங்கரமான அவன் இருக்கிறதுலே பெரிய கில்லாடி. ஹார்ட்டை எப்படி யூஸ் பண்ணி என்ன வாங்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி தர்ஷிகாவுக்கு வந்து இப்போ வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்கு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க. ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரில. மோஸ்ட்லி அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஜெஃப்ரிக்கு தான் போயிருக்கு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் இருக்குது. எனிவே தர்ஷிகா இந்த வாரம் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்படியே அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். பார்க்கலாம் எப்படி என்ன நடக்குது அப்படின்னு. தேங்க்யூ.